அதே மாதிரிங்க இந்த சேர்ன்னு எடுத்துட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நோயாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சேரு. அதாவது கால் நோயாளிகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டதான் சேருங்க. ஆனால் இன்றைக்கி சேரு 4 சேர் வீட்டில் இல்லைன்னா அதை ஒரு மரியாதை குறைவாக நினச்சிக்கிறேங்க. கீழே உட்காந்தாலும் அதை கௌரவ குறைச்சல் நினச்சிக்கிறேங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கீழே உட்கார்றவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ நான் சம்பளங்கால் இப்போ எனக்கு சேர் மேடம் எடுத்து வச்சாங்க. நான் சேரில் உட்காந்தா கூட நான் இப்படி தான் உட்காருவேங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே உட்காடுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நான் இப்படி தான் உட்காருவேங்க. அப்படி தான் நாங்கள் பழகிறோம், அப்படி தான் பழக்கி வச்சுருக்கேன். நான் ஹோட்டலில் குழந்தைகளை போய் எங்கே சாப்பிட கூட்டிகிட்டு போனாலும், விசேஷங்களுக்கு வெளியில் போனாலும் நாங்கள் சாப்பிடும்போது இப்படி தான் உட்காருவோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உட்காந்துட்டிங்கனாலே உங்கள் உடம்புல ரத்த ஓட்டங்கள் இடுப்புக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கும். இடுப்புக்கு மேலே தான் இரைப்பை இருக்குது, இடுப்புக்கு மேலே தான் ஹார்ட் இருக்குது, இடுப்புக்கு மேலே தான் கிட்னி, எல்லாம் முக்கியமான உறுப்புகள் எங்கே இருக்குதுங்க? இடுப்புக்கு மேலே தான் இருக்குது. இரத்த ஓட்டத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்குதுங்க. அந்த இரத்த ஓட்டம் வந்து நீங்கள் சம்பளங்கால் போட்டு உட்காந்தீங்கன்னா தான் இடுப்புக்கு மேலே நடக்கும். ஸோ காலை தொங்க போட்டுட்டிங்கன்னா இரத்த ஓட்டம் பூரா காலுக்கு போயிடும். அப்போ சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. அங்கே புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் வந்து ஸ்டாப் ஆகும், கம்மியாகும். அதனால் அவங்க உறுப்புகள் வந்து உள்ளுறுப்புகள் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படும். ஸோ அதனால் சம்பளங்கால் போட்டு உட்கார்றதே மிகப்பெரிய யோகாங்க.